2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரின் விடுதலையை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி குற்றவாளிகள் மன்னிப்பு கோரிய மனுவை விசாரித்த குஜராத் அரசு அந்த 11 பேரையும் விடுதலை செய்திருந்த நிலையில் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கவோ அல்லது எந்த முடிவையும் எடுக்கவோ குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா அரசு முடிவெடுப்பதுதான் பொருத்தமானது என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கியதன் மூலம் குஜராத் அரசு உண்மைகளை புறக்கணித்துள்ளது என்று நீதிபதிகள் கூறினர். குற்றவாளிகள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் சிறை நிர்வாகத்தின் முன் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மே 11, 2022 அன்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க குஜராத் அரசு முடிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் குஜராத் அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு குஜராத் அரசு கட்டுப்பட்டு இருப்பதாக கூறினார். இந்த வழக்கில் அரசின் பொது மன்னிப்பு கொள்கையின் கீழ் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் இந்த விண்ணப்பங்கள் குறித்து அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வாதாடினார். இந்த விவகாரத்தில் பொது மன்னிப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு குஜராத் அரசை கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை அடுத்து அரசு ஒரு குழுவை அமைத்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் இந்த குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஜஸ்வந்த் லால் பாய், கோவிந்த் பாய், ஷைலேஷ் பட், ராதேஷ்யாம் ஷா, பிபின் சந்திர ஜோஷி, கேசர்பாய் வோஹானியா, பிரதீப் மோர்தியா, பகபாய் வோஹானியா, ராஜூபாய் சோனி, மிதேஷ் பட் மற்றும் ரமேஷ் சந்தனா ஆகியோர் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டனர். இவர்களின் விடுதலையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிற்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.